உபத்திரவப்படாத நன்மை. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் எப்படி இருந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவங்கள் நம்மை கர்த்தரிடம் சேர்த்து உபத்திரவம் வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவர்கள் பேசணும். யாரையும் போயிடக்கூடாது. எனக்கு சைத்தம் என் கையெல்லாம் சொன்னாங்க, நான் வெளியே போகும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து அப்படி காய் ஆனா ஆரம்பத்தில் இருந்தேன் தெரியல சொல்லுங்க. பெட்டிகாட்சிக்கு வந்தோம். எனக்கு சொல்லுறது எப்போ தெரியுமா? சுவிசேஷகர் சாட்சி ஊழியக்காரர் பிள்ளைகள் விசுவாசம் அவர் சாட்சி கண்ட நான் ஆண்டுக்குள்ள எவ்வளோ உறுதியா வரணும். எப்போ வாங்க எல்லாரும் பஸ் வச்சு போகணும். என் ஊருக்காரங்க என்ன வாங்கணும் ஊருக்காரர் சொன்னாரு, நம்ம என்ன தொழில் செஞ்சாங்க முக்கியம் கிடையாது. உழைக்கிறவங்க தான் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? சண்டாலா எட்டையா வந்தா கடவுளே எப்ப கடவுள வந்தேன்? கடவுள அதுவும் என்ன சொல்றாங்க? கடவுளை நான் கடவுளுடைய பிள்ளை ஆகிட்டோம்ல, அதனால அதுதான் உங்களே அப்படிதான் சொல்லணும். நீங்க இருக்கிற இடத்துல பேசுற மாதிரி உங்களுக்கு பேசும். என்ன பண்ணாரு? வழி தப்பி நடந்து நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நீதிமொழிகள் 3:11 உபத்திரவங்கள் நம்மை கர்த்தரிடம் சேர்க்கிறது. என்ன மட்டும் சேர்த்து நாட்டில் இருக்கும்போது ஒரு சாதாரணமா இல்லை. நான் இருந்து செல்வதுனா எனக்கு அங்கேயும் ஃபாதர் கூடவே இருக்கிறேன். ஏன் கேட்டுப்பாரு, ஃபாதர் கூட ஒரு ஆளுங்க அது பேர் என்ன? உபதேசம். அந்த காலத்தில் கொடுத்தார் உபதேசம். எல்லா இடங்களுக்கும் எல்லா கோயிலுக்கும் எல்லா பகுதிக்கும் மக்களெல்லாம் பார்த்து சந்திக்கிறது, நல்லது இடத்துக்குலாம் ஜபம் பண்ணுறது, பிரார்த்தனை சொல்றது, இதெல்லாம் எனக்கு வேலை. அதே விட்டுட்டு நம்ம ஏன் ஆண்டவருக்கு வந்தோம்? நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு செயல்படும். திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, நாம் விரும்பும் கர்த்தரிடம் தாம் விரும்பாத பாவத்தை நீக்குவதற்கு தேவன் உபத்திரவங்களை பயன்படுத்துகிறார். ஊர்ல சொல்றாங்க, எப்படி இப்படி இருக்கிறது? ஆச்சரியமா அதுதான் வேற ஒரு படத்துல இப்படி இருந்தா இப்படியா இப்படி இருந்தா இப்படியா உலகத்தால இருக்கும்போது வேற மாறி ஆண்டவர்கள் அவங்களுடைய மாதிரியே அவருடைய அடிச்சூடுகளை சென்றிருக்கிற ஆளுங்க. அந்த ஊர்ல சொந்த ஊர்ல என்ன சாமி கடவுள் சொல்லுவாங்க. பேருந்த சாமி இருந்து பேரு சாமி நாதன். ஆனா என் ஸ்கூல் சாமி நெஞ்சு பாருங்க. ஆண்டவருக்கு கதையை செவத்தை கூட இட்டு ஜெபம் பண்ணணும். என்னையும் நேசித்தீரே, என்னையா அப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணீங்க? தேவரையும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன், உமது பிரமாணங்களை எனக்கு போதி அப்படின்னு
எனக்கு விரோதமாய் பொய்களை பிழைக்கிறார்கள். யாரு? நானும் முழு இருதயத்தோடும் உங்களுடைய கட்டளைகளை கை கொடுப்பேன். என் முன்னாடி நான் போய் நிற்கிறேன், நான் போய் நின்றுடுகிறேன். நான் இங்க நிற்கிறது அவனுக்கு தெரியாது. நான் உள்ள போய் சொல்றேன், யாருக்கு நம்ம பாஸ்டர் தெரியும் பணப்பாய் நல்லா இதெல்லாம் சொன்னா என்னை சுற்றுவாங்க. அவன் நேரம் உள்ள இருக்கிற உள்ள போனான். அவன் உட்கார வச்சாங்க, அவன் உட்கார வச்சாங்க. இப்ப சொல்றான், இது எல்லாம் இவன் சொல்லத்தான், நான் சொல்லல. இவன் தான் சொன்னான் என்ன பற்றி. அவன் நான் சொன்ன மாதிரி உங்களை சொன்னான். இப்ப சொல்ல நேரம் சொன்ன தலைமை தாங்க இதை போய் பேச நான் சொன்னேன். ஆனால் நான் போக்காரு சொன்னேன், செவத்திலே ஒட்டி சாப்பிட்டது திரும்ப ஒரே போத செவத்துல ஒட்டி போயிட்டு போய் பேசுகிறேன். அப்பா மாட்டேன் உண்மையை சொல்றேன். சொல்றேன் இப்போ கூட அடி வாங்கிக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அண்ணா அதெல்லாம் செய்யலாம். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிழைக்கிறார்கள். நானும் முழு இருதயத்தோடும் உங்களுடைய கட்டளைகளை கை கொடுத்தேன். ஆனால் உடம்பு முடியல. 4 வருஷமா பார்க்க முடியல. ஒரு ஆசையாக உங்களெல்லாம் பார்க்கணும், போய் கவனம் ஆசை ஆட்டோ கூட்டணி ஆட்டோ வந்துடும். போனால் கொஞ்ச நேரம் உட்கார டைம் இருக்குது. அவன் உடனே அவனுக்கு நான் போகணும். நான் வீடுலாம் தமிழ் எக்ஸில் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. சான்ஸ் 2 சபை பிள்ளை இந்த சபை கட்டுமானத்துக்கு பண்ணுறதுக்கு அவங்க செஞ்ச உதவி தேவன் எடுக்கிறது. எனக்கு தெரியும் அந்த பிள்ளை எவ்வளோ பிரச்சனை போராட்டம் வந்தது. வராதாங்க மோதில் முடிக்காத அந்த பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளோ உதவி ஒன்று பெரிய தப்புலாம் ஒன்று சில விஷயங்கள் நம்ம செட்டாக வரும்போது நான் சொன்னேன். இன்னைக்கு அந்த உதவி செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ போகிறது டைம் அகங்காரி எனக்கு விரோதமாய் பொய்களை பிசாசு ஆண்டவருக்கு வெளியே வந்ததுக்கு கொடுத்த காரணம் என்ன? பொய் தாங்க. நான் நம்ம ஐயா கூப்பிட்டுதே தெரியுது. அவங்க முன்ன பார்த்துட்டே திடீர்னு ஒரு நாள் என்ன ரூம் பண்ணணும். நம்ம ரூம் வந்து ஐஸ்வர்தான் ஐயா அன்றைக்கெல்லாம் பேசுகிறேன். ஐயா உடம்பு சொல்கிறாங்க அவங்க வேற ஒன்றும் சொல்லு நீ அந்த அதெல்லாம் நம்ம அவரு சொல்லிட்டாங்க. அது ப்ரொப்போசல் மாதிரி உள்ள சொல்ல நான் அமைதியாக அதுதான் பார்த்தேன். ஐயா அது இப்படி இருக்கும் கட் பண்ணாமல் அதுக்காக நான் அவரை தூக்கி நான் தலையில் வைக்கிறேன். அவர் வேலையை அவர் செய்யறது. அவர் கொண்டுப்பட்ட குடித்து அவர் செய்ய சத்தியத்தை சொல்கிறேன். எனக்கும் ரெஸ்ட் கொடுக்குறேன். யாரும் ஒன்றும் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு அவர் பண்ண நான் உட்காந்துக்கிறேன். ரெஸ்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் எனக்கு அவர் கொடுக்குறேன். அதுக்கான தேவைப்படுகிறது. இங்கே இருந்தோ எந்த ஒரு இங்கேருந்து நமக்கு ஒரு தேவம் மட்டும்தான் அது செய்யணும். சார் யாராலும் ஆண்டவர் தான் செய்யணும். நான் அழுத ஆனா உடம்பு முடியுமா என்ன செய்யுது வந்த காலையில் பயங்கரமாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால்
தேவன் அன்பு மனிதன் அன்பு இது அவர்களுக்கு நமக்கான யாரையோடு இணைந்து போகிற ஒரு தேவ மனுஷனாக அதுக்குள்ள படித்து முடிச்சுட்டாருங்கன்னா இந்த ஒரு படித்து முடிச்சாருன்னா ஒரு நல்ல நிலைக்கு ஒரு போயிட்டு ஒரே பிள்ளை தான் இந்த 2-3 பிள்ளை கண்டிப்பாக நான் இருக்கிறேன் இங்கே சொல்லுவார் ஊழியத்தில் இவ்வளோ பொறுமையாக உதாரணம் நமக்கு ஒரு உடல் ஊழியர் போகிற கரங்களை சொல்லி ஆரம்பிக்கணும். ஐயா அவருக்கு முக்கியமானவருங்க ப்ரொஃபஸர்கள் உடல் ஊழியர் மேலே இருப்பாங்க. வேதத்தில் மனம் மகிழ்ச்சியா இருந்தால் அதற்கு கீழ்ப்படிவது எண்ணி அதுல மனம் மகிழ்ச்சி 71வது கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லது. அவற்றை கற்றுக்கொள்வதற்காக உபத்திரவப்பட்டாலும் நல்லதுதான். எதை கற்றுக்கிறதுக்கு பிரமாணங்களை கற்றுக்கிறதுக்கு அவரு அந்த என் மேல காட்டின சிரிப்பு அவரை என்னால பார்க்காம இருக்க முடியாது. அப்படி போய் பார்த்துக்கணும். அதே மாதிரி எங்க காசு சொல்லணும் இதனால வயசுல அதிகம் பார்க்காம இருக்க முடியாது. காரணம் போகும்போது நல்லா அதிகமாக சாப்பிட்டு இதெல்லாம் ரசம் இன்னைக்கு அந்த அந்த குளத்துல இருந்து நான் மாறவே இவர்கள் காட்டின அன்புதான் நம்ம எந்த இன்னும் ஆண்டவருக்குள்ள இன்னும் கொஞ்சம் வைராக்கியமா இருக்கிறதுக்கு எனக்கு கேட்கு. சரி, அடுத்தது கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லது. அவற்றை கற்றுக்கொள்வதற்காக உபத்திரவப்பட்டவனும் பரவாயில்லை கற்றுக்கொள்வது உபத்திரவப்பட்டது நல்லது. இதனால் பிரமாணங்களை கற்று நான் இந்த காரியப்பட்ட அப்பான்னு வச்சுக்கிறேன். அதற்கு கை நடந்து வருது நான் நடக்கிறேன். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்று நடப்பாங்க கை போடு என் பேர் சொன்னாங்க தலைமை ஏன் காரணம் என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா நடக்க கஷ்டப்படும். நான் சொல்ல சரி ஏசாப்பாக ஒரு 10,000 ட்ரீட் பண்ணுறதே என்னோட 2,000 சமாச்சாரம் சொல்லு எல்லாம் சிரிப்பாங்க. என்னோட 2,000 ட்ரீட் பண்ணாட்டா எனக்கு அன்பாள 19ஆம் சங்கீதி எல்லாமே நியாயப்பிரமாணம் போடும். உபத்திரவப்படாமல் ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட உபத்திரவப்பட்டாலும் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முடியலனாலும் உட்காந்து பைக் பண்ணிட்டு தான் பைக் படிக்காம இருக்க முடியாது. யோக 10 இருக்கு, யோக 30 பாருங்க. வேறத்தை பார்க்கணும். உங்களுடைய கடன்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நிறைய சொல்லிட்டே போறேன். கர்த்தருக்குள் காத்திருக்குதல் அப்படின்னு நான் பிழைத்திருக்கபடி உங்களுடைய இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உங்களுடைய தேவம் என்னுடைய மனம் எண்ணிக்கையும். அகங்காரிகள் பெருமை உள்ளவர். ஒரு நாள் வெட்கப்படுவது உறுதி. கண்டிப்பா ஒரு நாள் வெட்கப்படும். ஏனெனில் தேவன் அவர்களுக்கு அதை நியமித்திருக்கிறார்.
பாருங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. தேவன் எதிர்த்து இருக்கிறார். உங்களுக்கு பயந்து உங்களுடைய சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் நன்மைக்கு திரும்புவார்களாக. நான் வெப்பப்பட்டு போதாமைக்கு என் இருவில் உமது பிரமாணங்களில் புத்தகமாக இருக்கிறது. புத்தகங்களுக்கு யார் சொன்னார்? நீங்கள் நானும் உத்தமமாக அந்த ஆண்டு உத்தமம் சொல்றாங்க. உத்தமனை சொல்லிவிடாரு மக்களை உத்தமனா இருந்தால் நம்ம ஆண்டு தான் சொல்லுங்க. யாரும் பயன்படுற அவசியமே ஒரு சில சம்பவத்துக்கு நடந்து குஜராத்தில் சயின்ஸில் ட்ரெயின் ஒரு நைட்டில் அதோட மணி அங்கிருந்து நான் வருது. அது என்னன்னா அந்த சென்னம்பாடு வந்து நம்ம கவலைப்படுற காடு வழியெல்லாம் வரும். ட்ரெயின் அது அதுதான் ஜங்ஷன். அங்கே இறங்கி நம்ம 10 பேர் என்ன படிச்சுட்டோம். ஆனால் இங்கிருந்து பேசணும் அப்போ அதுதான் பேச முடியும். சொல்லாமா மருந்தாளம் மதுரை அங்கே எவ்வளோ மருந்தாளம் खाली करो, सफाई करो, कार्य करता नहीं जगह ट्रीटमेंट मद्रास इधर जाते நான் வந்து சர்ச்சு கட்டுறதுக்காக கடவுள் சர்ச்சுக்காக வந்து 25,000 அதுக்குள்ள 25,000 அது வச்சுக்கிறேன். நான் 25,000 வச்சுக்கிறேன். என்னடா கேட்க முடியுமா? பல பேர் பேசுகிறோம். நான் சொன்னேன் எவ்வளோ பாதுகாப்பு மெட்ராஸ் இருந்தாங்க அவ்வளோ பாதுகாப்பு சரி स्कूल कैसे कनेक्ट कैसे माइंड ये तीन दिन पास कर क्या करते हैं थोड़ा डेवलप थोड़ा हिंदी डरने का नहीं उठा इधर बैठना पड़ा लोग अपना बैठना तो पॉइंट पकड़ा खाना वैसे ना ना मुझे ये काला अंडे का काली सांभराई पटवाला को कोई तो बोला अंडे ना तो कटा जाता ஆறாம் இது வந்து நம்ம சுற்றி எல்லாம் அழுகுறாங்க. எப்படி வந்த நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணணும்னு எங்கே வந்து நான் எங்கே பிறந்தோம் முன்குறிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு அப்பே எனக்கு ஒன்று நான் இங்கே வந்து செய்தி கொடுக்கணும் ஆண்டவர் அவர்களை தீர்மானம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி பேசுகிறேன். உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சுக்கிறேன், ஒரு திட்டம் வச்சுக்கிறேன். அந்த திட்டத்தை எவனாலும் விரோதமாய் எழும்புறாலும் போயிடாது. யார் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர் என்ன பண்ணுவாங்களோ ஒரு கட்சத்தில் வருவாங்க. கட்சத்தில் வருவாங்க. அதே இன்னொரு வார்த்தை யாரோட விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள் இருப்பொருள் ஆவார். அப்படின்னா இல்லாம போடுவாங்க, இல்லாம போடுவாங்க. ஏன்னா அது எந்த ஒரு காரணம் இருக்கு யார் அவர் பேக்ரவுண்ட் இருக்கிறாங்க. அவருடைய பேக்ரவுண்ட் யாரு? ஜீசஸ். அல்லேலூயா. அவர்தான் அவர்தான் பேக்ரவுண்ட்.
250 கிலோமீட்டர் அந்த நான் வந்துக்கிறேன். எனக்காக என்னுடைய பேக்ரவுண்டு சொல்லி முடிக்கிறேன். உயிரை அன்பு எல்லாருமே ரொம்ப பாசம் பண்ணும். நான் இந்த ஊருக்கு வந்து அவருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாது நான் இங்கே வந்தது. எனக்கு தெரிந்த முன்னாடி சொல்லியிருப்பாங்க எங்கள் அண்ணன் போக சொல்கிறாங்க சொன்னது. எனக்கு தெரியாது. சனிக்கு வர சொல்லிட்டாங்க வந்தேன். எதுக்கு வர சொல்லிக்கிறாங்க அது தெரியாது. படித்து முடிச்சுட்டு அங்கே தான் இருக்கிறேன். பாட்டு போட கூட முடியலாம் போய் வந்துக்கிறேன். இல்லை வர சொல்லுங்க அரை பேர் வர சொல்லி அப்படி வந்தேன். எதுக்கு வர சொன்னது எனக்கு தெரியும். நான் வந்து அந்த ஊழியத்துக்கெல்லாம் அப்படியான தெரியாத ஊரெலாம் இருந்தால் அந்த மாதிரி ஊரெலாம் எனக்கு தெரியும். கிராமத்தில் இருந்தால் தெரியாது. வந்தேன் பாட்டு உள்ள கொடுத்தேன். ஐயா சப்பாத்தி கட்டுறதாயிரம் அவ்வளோ தெரியுமா? ஆனால் எனக்கு பாட்டு சொல்லும்போது அங்கே தான் ஒரு அங்கே தான் இப்போ ஊழியர்கள் நீ அந்த ஊருக்கு தான் போ அப்படின்னு சொல்லி ஒரு வேலை தெரியாதியா ஐயா அதெல்லாம் தெரியாது. நான் தான் சொல்கிறேன். நான் நினைச்ச உன்னைக்கு தான் போகணும் எனக்கு முடிவு பண்ணிட்டேன். வந்துட்டு வரலன்னு சொன்னால் அவர் நச்சனாட்டில் வந்துட்டு இல்லை ஆனால் சொன்னீங்க அதுக்கு தான் போ. அதே ஜாம் பண்ணி கொடுத்தாரு. காலையில் அதை பண்ணி காலையில் ஜாம் பண்ணி ஜூன் 6ஆம் தேதி இல்லை ஞாபகம் 1993 ஜூனு 6 எனக்கு நடத்தினேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு 6ஆவது நடந்து வரேன். அப்படியே ஒரு நிமிஷம் பேருந்து கூட வந்து வரேன். ஒரு இது எத்தனை வயசு ஒரு தெரியல என்று சுத்தமான எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 24 வருஷம். 24 வருஷம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகும். நீ எங்காம நீ என்ன இருந்தாலும் நம்ம நீ எப்போனாலும் உங்களுக்கு உரிமை நான் இங்கே இருக்கிறதுனால நீ எப்போ பர்மிஷன் எனக்கு மிக நம்ம இங்கே சொல்லுவாங்க. எனக்கு தேவை ஆண்டார். என் ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே வர எந்த ஒரு வேலை போய் யாருக்குள்ளே போய் நான் சர்ச்சை முடியாது. அந்த அந்த பவரை நான் யாரையும் கொடுக்க நமக்கு வளர்ந்து அவ்வளோ நீ ஊழியர் செய்கிறோம். எவ்வளோ மக்கள் நமக்கு சொல்ல முடியும். தேவன் நல்லவர். அந்த சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே